நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக ஃபைல் பண்ணும் அப்படின்னு இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதேமாதிரி பிஎஃப் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் இவங்களை வந்து என்ன பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போ இருந்து அது நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். இனிமேல் 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக புதிய நோட்டுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய காசுங்கிறது ஒரு சாதாரண பண பரிவர்த்தனைக்கானதா கருவி மட்டும் கிடையாது. அது ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்துடைய அடையாளமாக இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டையும் அச்சடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதுக்குன்னு தனியா செலவு பண்ணுவாங்க. அதற்குன்னு சொல்லிட்டு தனியா பட்ஜெட் எல்லாம் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப நம்மள்ட்ட இருக்கிற நோட்டுகள்ல என்ன ஆகுது நீங்களே சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கிழிஞ்சுக்கிட்டே இருக்குது, சீக்கிரமா அழுக்காயிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். என்னதான் வந்து பாத்தீங்கன்னா ஜிபே போன்ற விஷயங்கள்லாம் வந்துட்டாலும் கூட இன்னைக்கும் நோட்டு யூஸ் பண்ற பழக்கம் வந்து குறையல. இதைதான் கவர்மெண்ட் எதிர்பார்த்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னா ஜிபே இந்த மாதிரி எல்லாம் வரும்போது எல்லாமே அக்கௌண்ட்லயே இருந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. போன்பே இந்த மாதிரிலாம் நார்மலாக யூஸ் பண்ணும்போது காசை கையில் வச்சிருக்க தேவையில்லை அப்படின்னு வரும்னு பார்த்தா அது சிட்டி லெவலில் மட்டும்தான் வந்து அடாப்டாக இருக்குன்னு சொல்லணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இல்லை ஒரு 20 வயசுக்காரங்கள்ல இருந்து ஒரு 40 வயசுக்காரங்க வரை இதை பண்ணிடுறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க, வேலைக்கு போகிறவங்க தொடர்ச்சியாக, இன்னும் வந்து கூலி வேலை செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து தெரிய மாட்டேங்குது. வயசானவங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. பணத்தை கையில் கொடுக்குறதா அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து போட்டால் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, கேன்சல் ஆயிருது, இங்க காசு எச்சா போயிருதோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பணத்தை தான் யூஸ் பண்றாங்களோ தவிர இந்த ஜிபே போன்ற விஷயங்கள்லாம் யூஸ் பண்றதுல. அதனால என்ன ஆயிட்டு இருக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பணப்புழக்கம் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. என்னதான் ஆன்லைன்ல டிரான்சாக்சன் நடந்தாலும், ஆன்லைன்லயே நம்ம காசெல்லாம் வந்து ப்ராடக்ட் வாங்கும்போது பே பண்ணாலும் கூட இன்னைக்கும் கேஷ் ஆன் டெலிவரியை செலக்ட் பண்றக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனாலதான் அந்த பணம் எல்லாம் அழுக்காவது, கிழியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இப்ப வந்து பணம் கிழிஞ்சிருச்சுன்னா நம்மள்ட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். பணம் கிழிஞ்சிருக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்க மாட்டோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை பேங்க்ல கொடுத்துதான் மாத்துவோமா? அப்ப பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, மறுக்கவே முடியாது, வாங்கிப்பாங்க. எவ்வளவு அழுக்கா இருந்தாலும், எவ்வளவு வந்து கிழிஞ்சிருந்தாலும் அந்த பணத்தை வந்து வாங்கி அதை மாத்துற வேலை வந்து பேங்க் உடையது. அப்ப பேங்க் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு தடவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதை மறுபடியும் அந்த நோட்டுக்கு பகரமாக இன்னொரு நோட்டை வந்து அச்சடிப்பாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நோட்டுக்கு பகரமாக இப்போ ஒரு 100 ரூபா நோட்டு கிழிஞ்சிருந்தா 100 ரூபாய்க்கு பகரமா ஒரு இன்னொரு 100 ரூபாவை அடிப்பாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு போனதுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு செலவாகுது தெரியுமா? ஊருப்பட்ட செலவு ஆயிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதுதான் முதல் விஷயம். அடுத்து சரி இதை எப்படிதான் தடுப்பீங்கன்னு கேட்டா, இப்படி அடிக்கடி வந்துட்டே இருக்கு, நம்ம அச்சடிச்சுட்டே இருக்கிறோம்னா இதை வந்து குறைக்கணும்னா இது கிழியாம இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நோட்டுடைய விஷயத்த வந்து நம்ம ஆன்லைனா மாத்திரலான்னு மாத்தியும் குறையாம இருக்கிறதுனாலதான் இன்னும் நோட் யூஸ் பண்றாங்க. மறுபடியும் போய் ஆன்லைன் எல்லாம் ஸ்ட்ரிட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் நோட்டை கிழியாம மாத்திரம்னா என்ன பண்ணலன்னா பிளாஸ்டிக் அல்லது பாலிமரால செய்யப்படக்கூடிய நோட்டுகளை கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. இப்ப நம்ம வச்சிருக்கிறது காகித நோட்டுகள். உங்களுக்கே தெரியும், இப்படின்னா டர்ன்னு கிழிஞ்சு போயிடும். அப்ப பிளாஸ்டிக் மற்றும் பாலிமர் நோட்டுகள் கொண்டு வந்தா 2.5 மடங்கு இதை விட அதிகமாக உழைக்குதாமா. 2.5 மடங்குனா என்ன ஒரு உதாரணம் சொல்லலாம், இது சாதாரணமா ஒரு தடவையிலே கிளியறதுக்கு பதில் அது 2.5 மடங்கு உழைத்ததுக்கு பிறகுதான் அது கிளியறக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா யாருமே வேண்டி விரும்பி வந்து நோட்டுகளை கிழிக்கிறது கிடையாது. ஹேண்டில் பண்ணும் போது கை மாறி வரும்போது அழுக்காயிருது, ஈரமாயிருது, கிழிஞ்சிருது. அப்ப 2.5 மடங்கு அதிகமா உழைக்கக்கூடியது சீக்கிரமாக கிழியாது. எல்லாருக்குமே நோட்டை கிழிக்காம வச்சுக்கணும்னு தான் ஆசை இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் நோட்டை கிழிச்சாவோ நோட்ல கிறுக்குனாவோ அது செல்லாதுன்னு தெரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிறுக்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இல்லாட்டினா முன்னாடில அதுலதான் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப யாரும் எழுதுறது இல்ல, யாருமே வந்து கிறுக்கிறது இல்ல, வேணும்னே கிழிக்கிறது இல்ல, சும்மா ஒட்டு போட்டெல்லாம் வந்து கொடுக்கறது இல்ல. இத்தனை இருக்கும் போது நம்ம இந்த சமயத்துல இவ்வளவு திருந்தி இருக்காங்களே, இப்ப நம்ம பாலிமர் மற்றும் பிளாஸ்டிக் நோட்டுகளுக்கு மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. சரி, இது எங்கெல்லாம் நடைமுறை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பல நாடுகள், 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல நடைமுறைக்கு இருக்குது. அப்ப நாம இது வந்து புதுசா கொண்டு வரல, இது பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு தான் இருக்குது. அப்ப அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணிக்கலாம், நம்மளும் வந்து நம்மளுடைய நாட்டிலையும் பணம் வந்து எந்த ஒரு இதுவும் ஆகாம கொண்டு வரதுக்காக, நல்ல ஒரு கண்டிஷன்ல வச்சுக்கிறதுக்காக, அதை வந்து பிரிண்ட் பண்ணி செலவாக்காம இருக்கிறதுக்காக இதை கொண்டு வராங்க. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வியட்நாம், ருமேனியா, புருனோ, பப்புவா, நியூகியா போன்ற 60 நாடுகள்ல இது இருந்துட்டு தான் இருக்கு. சரி, அந்த நாடுகள்ல மட்டும் தான் இருக்கா? இந்தியாவில் இது இல்லவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதை ட்ரை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா 10 ரூபா நோட்டுகளுக்கெல்லாம் பதிலாக ஒரு பில்லியன்
அளவுக்கான 10 ரூபா நோட்டுகளை வந்து பிளாஸ்டிக்ல அடிச்சாங்க. என்ன ஆச்சு அப்புறம்னு கேட்டிங்கன்னா, அடிச்சு வெளியே விட்டாங்க. வெளியே விட்டா என்ன பிரச்சனைனா, ஏடிஎம்ல எல்லாம் அது பணம் எடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, உடனே நிறுத்திட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ப எல்லாம் ஏடிஎம் வந்து இப்ப விட அப்ப ஒரு 12 வருஷம் நினைக்கிறேன், 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல ரொம்பவே வந்து யூசேஜ்ல கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு ஆன்லைன் யூசேஜ் நிறைய வந்திருக்கு. அப்ப கூட வந்து நோட் யூஸ் பண்றாங்கன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டுல இதை கொண்டு வராங்க. இப்ப நமக்கு 2026 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 வருஷத்துக்குலாம் முன்னாடி வந்து இது கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மே கொஞ்சம் யூசேஜ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஏடிஎம்ல அந்த 10 ரூபா நோட்டு வரல, பிளாஸ்டிக் அந்த பாலிமர் நோட்டு இருக்குல்ல அது வெளியே வரல. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டு என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இப்போ அது வந்து வெளியே வரணும்னா நம்ம அதுக்கு ஒரு கருவியை பொருத்தணும். அது எல்லா ஏடிஎம் மிஷின்லையுமே பொருத்தினா மட்டும்தான் நம்ம இந்த நோட்டுகளையும் மறுபடியும் அச்சடிச்சு வெளியே விட முடியும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசுகள் வந்தா மறுபடியும் சிஸ்டம் இருக்கு பாருங்க, முக்கியமா இந்த ஏடிஎம் மிஷின்ஸ் அது வந்து மாறணும். அதுல ஒரு சின்ன சின்ன கருவிகளே பொருத்த வேண்டியது இருக்கும். அப்ப அது முடியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா முடியுமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இப்ப வந்து கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க, முயற்சி பண்ண போறாங்க. இது 2வது விஷயம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இது எப்ப நடைமுறைக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா, இது உடனே வந்து நடைமுறைக்கு வராது, இது கொஞ்சம் கொஞ்சமா தான் நடைமுறைக்கு வரும், 2 வருஷங்கள் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. 2 வருஷங்கள் ஆகும் அப்படின்னாலும் இதற்கான முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்துலயாவது இதை சாத்தியமாக்க முடியும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதுல ஒரு 2 யோசனை இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, வரக்கூடிய காசுகள் எல்லாமே மாத்தி விட்டுட்டு நீங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டேட்டுகளுக்குள்ள நீங்க வச்சிருக்கக்கூடிய காகித பணங்களை ஒப்படைத்து விட்டு நீங்க என்ன பண்ணும், அதை செலவு பண்ணிருங்க, பேங்க்ல நாங்க புடிச்சு வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அதுக்கு பதிலா பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர் நோட்டுகளை வெளியே விடுறோம், அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எப்ப செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நோட்டை நிறுத்தணும்னா இப்படிதான் சொல்லுவாங்க. 1920க்கு முன்னாடி இருக்கிற நோட்டுகள், 1970க்கு முன்னாடி இருக்கிற நோட்டுகள், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை சொல்லி அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நோட்டுகள் எல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க, இருந்தா செலவு பண்ணிருங்க. கவர்மெண்ட் வந்து இனி அதை வெளியே விடாது, பேங்க்ல வர வர அவங்க புடிச்சு வச்சுப்பாங்க, அவங்க வந்து வருஷத்தை பார்த்து புடிச்சு வச்சுப்பாங்க. மற்ற சமயத்துல வந்து மக்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் சொல்லுவாங்க, 6 மாசத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள அவங்க வந்து வச்சிருந்தா செலவு பண்ணிடணும், அதுக்கப்புறம் வந்து அதை வந்து செல்லாத காசு ஆயிரும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை கொண்டு வருவாங்களா, இல்ல நமக்கு ஏற்கனவே பேன் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா, 2000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் பேன் பண்ணாங்க, அந்த மாதிரி பேன் பண்ணிட்டு இதை வந்து வெளியிடுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேன் பண்ணிட்டு வெளியிட்டாங்க. ஆனா அதுக்கு ஒரு ரீசன் என்ன, அப்ப வந்து கள்ள நோட்டு கண்டுபிடிக்கணுங்கிறக்காக சொன்னாங்க. இப்ப வந்து பேன் பண்ணிட்டு வெளியிடுவாங்களா, இல்ல வந்து கவர்மெண்ட் லெவல்லயே வந்து பேங்க்ல வந்து வரவே சேஞ்ச் பண்ணி அவங்க வெளியிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு 3 இருந்து 6 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து மாத்திக்க முடியும். இது ஒரு 2 வருஷத்துல நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மொத்தத்துல நம்ம நோட்டு அழுக்காக கூடாது, ஈரமாக கூடாது, கிளிய கூடாது, அதை திரும்ப திரும்ப அடிச்சு செலவாக கூடாதுங்கிறதுக்காகத்தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த பிளாஸ்டிக் நோட்டுகள் ஐடியாவை இன்னைக்கு வந்து பேசியிருக்காங்க, வந்து இதுக்கான முயற்சிகளை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு 2 வருஷம் ஆகுங்கிறதுனால நம்ம வந்து பெருசா வரி பண்ணிக்க தேவையில்லை. ஆனா அப்படி கொண்டு வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அவங்க எந்த மெத்தட் சொல்றாங்களோ ஒன்னா கொடுத்துட்டு நம்ம மாத்திர மாதிரி இருக்கும். இல்லாட்டினா நம்ம நார்மலா ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள இந்த பேப்பர் பணத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடணும், அந்த பிளாஸ்டிக் பணமா மாத்துறதுக்கு வந்து நார்மல் செலவுகள் மூலமாகவோ இல்ல பேங்க் மூலமாகவோ நம்ம கொண்டு வந்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தகவல்கள் இப்போது வந்துட்டு இருக்கு, பார்க்கலாம். 2 வருஷத்துக்குள்ள வந்து பிளாஸ்டிக் நோட்டு கொண்டு வந்தா கொஞ்சம் சௌரியம் தான். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சோண்டு கிழிஞ்சிருந்துச்சு. நான் வந்து கிழிக்கல, நான் வந்து காய்கறி கடைக்கு போயிட்டு வந்ததுல கிழிஞ்சிருந்த வாங்கிட்டு வந்துட்டேன். அதை முட்டை கடையில கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் கிழிஞ்சது கொடுத்தப்ப வாங்கிட்டேன், ஆனா எங்கிட்ட இருந்து கடைக்கு போனாவே அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அந்த நோட்டு எங்கிட்ட தான் இருக்கு. நான் என்ன பண்ணும், மறுபடியும் இப்ப பேங்க்குக்கு போகும்போது ஏதாவது பண்ணும்போது தான் ஒரு 50 ரூபா நோட் கூட வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருந்தா செல்ல மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. நான் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டேன். இதே பிளாஸ்டிக் நோட்லாம் வந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் நோட்ஸ்லாம் வந்து எதிர்பார்க்கிறோம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும் நம்ம சேனல்ல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாக ஃபைல் பண்றதுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.